ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி மசாலா உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம கல்யாண வீடுகள்லாம் சாப்பிட்ருப்போம். இந்த மசாலா உருளைக்கிழங்கு இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நீங்கள் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு மசால் வந்து என்னென்னலாம் தேவைன்னு பார்ப்போம். இதுக்கு 1 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், ஒரு 4 கேஷ்யூ நட்ஸு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு இஞ்சி, 10 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு. இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டாம். மற்ற ஜாமான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக சின்ன வெங்காயத்தை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச மசாலாவை அந்த உருளைக்கிழங்கோடு நல்லா பெரட்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அந்த மசாலா வந்து உருளைக்கிழங்குல நல்லா இறங்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சாஸ்பேனில் கொஞ்சமாக நீங்கள் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே அன்னாசி பூ வச்சு நீங்கள் தாளிச்சிக்கோங்க. ஊற வச்ச உருளைக்கிழங்கை இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வந்து கொதிக்கட்டும். இப்போ கொதித்து நல்லா தண்ணிலாம் வற்றிருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் வந்து இறக்கிக்கலாம். நம்மளோட சுவையான மசாலா உருளைக்கிழங்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து நம்ம சாதத்தோடு சாப்பிடலாம். ஸோ தயிர் சாதம், சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.